வணக்கம். கதிர் டியர் 14/9/2024 டியர் 1 மணி கெஸிங், 6 மணி கெஸிங், 8 மணி கெஸிங், 3 கெஸிங் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தனித்தனி பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கிறேன். ஏபிபிசிஎஸ்சி மொத்தமாக கொடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி நாளான் செட்டிங் பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டு இந்த வீடியோ நாகலாந்து மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 13ஆம் தேதி கேமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆல் போர்டு மட்டும் கரெக்டாக உட்காந்துருச்சு 2 ஷோ. ஆனால் ஏபிபிசிஎஸ்சி பிறண்டே தான் வந்திருக்கு. 3 ஷோவுமே ரிவேட்ஸ் தான். ஆனால் நம்பர் எல்லாம் கரெக்டாக உள்ளே எடுத்துட்டோம். இந்த ட்ரிக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. என்ன எல்லாமே ரிவேட்ஸில் ஆகி போயிடுச்சு. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 165க்கு நம்ம ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 5 வச்சுட்டோம். ஆனால் 1-5 நம்ம 51 அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம். சரிங்களா, 51ன்னு வச்சுருக்கோம். ஏ போர்டு 5, பி போர்டு 1ன்னு வச்சுருக்கிறோம். 165, அதனால் 51 15 ஆகி போயிடுச்சு. 6 மணி ஷோவுக்கு அதிகப்படியாக நமக்கு 7ம் 9ம் இருந்துச்சு. நம்ம 7 டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது 9 உள்ளே வந்துட்டு வந்த ரிசல்ட் 429க்கு நமக்கு 4-9 உள்ளே இருக்குது. இருந்தாலும் நம்ம 94 அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். நம்பர் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தோம். 94ன்னு வச்சுட்டோம். அது 49 ஆகி போயிடுச்சு. ரிவேட்ஸில் ஆகி போயிடுச்சு. 8 மணி ஷோவுக்கு வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6-8-3. 6-8-3க்கும் நமக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 3 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, சி போர்டு 3 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, ஏபிபிசிஎஸ்சி அப்படியே ரிவேட்ஸ் ஆகிட்டு 38 ஆகி போயிடுச்சு 83க்கு. 3 ஷோவுமே நமக்கு ரிவேட்ஸ் ஆகி போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம கெஸ்ஸிங்கை எப்படி மாற்றி அமைக்கன்னு தெரியல. அதே ட்ரிக்கில் தான் எடுத்துருக்கிறேன். பார்ப்போம் உங்கள் கணிப்பில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 14/9/2024 ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 2 தான் வச்சிருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா, ஏ போர்டு 6-9, பி போர்டு 2-5, சி போர்டு 4-2. திருடிஜிட்டில் 624 952 அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சி 10 செட் எடுத்திருக்கேன். 62 24 64 95 52 92 94 65 22 54 எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு செட்டு உள்ள வரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். ரிவேட்ஸில் வந்துச்சுன்னா வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கிடுவோம். ரிவேட்ஸில் வராத அளவுக்கு தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். பதினாலு 9/2024 6 மணி ஷோக்கும் என்ன எடுத்திருக்கேன்னா ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 2 தான் எடுத்திருக்கிறேன். 2 இன்றைக்கி அதிகப்படியாகவே தெரியுது கணக்கில், அதனால் 2 எடுத்திருக்கேன். சரிங்களா, 8 மணி ஷோ மட்டும் நம்பர் மாற்றி வச்சுருக்கேன். ஏ போர்டு 3-5, பி போர்டு 2-5, சி போர்டு 2-8. 3 டிஜிட்டு 322 558ன்னு 2 செட்டு வந்திருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி கரெக்டாக 8 செட்டு தான் எடுத்துக்கிறேன். 32 22 55 58 35 28 52 38ன்னு எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு செட்டு உள்ள வரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். 14/9/2024 8 மணி ஷோக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 0 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. ஏ போர்டு 0-3, பி போர்டு 2-0, சி போர்டு 1-7. 3 டிஜிட்டு 0-21 307ன்னு 2 செட் எடுத்துருக்கிறேன். ஏபிபிசிஎஸ்சி 10 நம்பர் எடுத்துருக்கிறேன். உங்கள் கேசிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. 02 30 07 21 01 37 31 00 27 32ன்னு எடுத்துருக்கிறேன். இதிலிருந்து ஒரு செட்டு உள்ளே வரலாம். உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. உங்கள் கெஸிங் என் கெஸிங் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து துணிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். நன்றி.